ஸோ ஹாய் கேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மெயினாக யானைமலை தான். யானைமலையில் என்னங்க சுற்றிக்கிட்டே இருக்கும்போது சுற்றிலும் கோவிலாக தான் வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தான் வீடியோலாம் வந்து அந்த கோவில்லாம் மறைக்கப்பட்டதாக இருக்குது ஒழிய ஆல்ரெடி அந்த இடத்துல எல்லாமே வழிபாடுகளாக நடந்திருக்கு. இப்போ அதை விட கட்டடங்கள் பெருசாக உயர உயர அந்த இடத்துல என்ன பொக்கிஷம் இருக்குன்றது யாருக்குமே தெரியலை. நான் சும்மா யதார்த்தமாக தான் வண்டி ஓட்டிக்கிட்டு அது ஒரு கம்மா பகுதி மாதிரி வந்துச்சு. அதை தாண்டி போகும்போது இதனால் அது இத்த தண்டியில் ஏதோ மலையும் டிஃப்ரெண்ட்டாக உடஞ்சி விழுந்திருக்கு. அதில் ஏதோ வரைபடம் பயங்கரமான ஒரு நந்தி சிலையும் இருக்குது. என்ன இது புதுசாக இருக்கே அப்படியே வண்டி வரானா வண்டியை விட்டுட்டு உள்ளே வந்துட்டு வண்டிலாம் பாதிலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான இல்லை, ரொம்ப கரடு முரடாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது. இந்த குளத்துக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு மரம், ஒரு காட்டு மரம் மாதிரி ஒன்று வளர்ந்துருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நரமுறைக்கில் பார்க்க ஒரு நீட்டாகவே இருந்திருக்கும் போல். ஏன்னா அதை உருவாக்கிய பேர்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். அப்படி இருந்தது இப்படியே இப்போ ரொம்ப பராமரிக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் உள்ள கோவில் அந்த சன்னதி அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் இது என்னதான் பராமரிக்கப்படாமல் இருந்திருந்தாலும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் இந்த மரத்துக்கு நடுவில் அந்த குளத்துக்கு நடுவில் இருந்து வந்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்து இல்லை. ஸோ ஓகே, மணி என்னைக்கு வந்தால் ஒரு 3 தட்டு தட்டிட்டு அடி உள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காப்புல. ஸோ இங்கே ஃபுல்லாமே விநாயகர் அண்ட் யானை மலையோட உள்ள சில மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே திகழப்படுது. இங்கே அதோட சன்னதி இருக்குது. இங்கே சன்னதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவமாக சிலையாலாம் எதுவும் பார்க்க முடியாது போல். ஸோ நார்மலாக 2 பக்கமும் எப்பயும் உள்ள வழங்கப்பட்டக்கூடிய யானை மலையும் ஒரு மலை, அதுக்குள்ளே ஒரு சின்ன குகமாக இருக்குது. ஸோ சித்தர்கள் வாழ்ந்த ஒரு இடமா இருக்கலாம் மேபி. ஸோ வழியில் கேட்டதுக்கு இது ஒரு மலைச்சாமி கோவில் அவ்வளோதான். ஸோ வேறு எங்கேயும் ஏதாவது ஒரு பேர் மென்ஷன் பண்ணிக்காங்களான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லை. ஸோ இப்போ தான் சின்ன சின்ன வேலைப்பாடுகள் நடந்துக்கிருக்கு. ஸோ கோவில் வழிபாடு அதிகமாக வந்துக்கிருக்கும் போல், அதனால் ஒவ்வொன்றும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெயிண்டிங் வரைஞ்சதும் ஒரு நபர் தான், அவங்களோட பேரும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நந்தி சிலை இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு நந்தியை வரைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிக்காம போல். ஸோ இந்த இடத்துல ஒரு கேணி இருக்குது. ஸோ பாதை பெருசாகவே இல்லை, ஃபுல்லாக செடியெல்லாம் இருக்குது. ஸோ பாம்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே, அந்த எட்டியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பார்க்கேன். ஸோ வழி தான் கிடைக்கல. அப்படி இப்படின்னு மோதி சும்மா அப்படி எட்டி பார்த்தோம்னா ஓகே தான். ஸோ தண்ணி ரொம்ப கிளியராக இல்லை. ஆனால் அதுலேருந்து இன்னமும் அந்த மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதுவே நமக்கு பெரிய பாராட்டத்தக்கான விஷயந்தான். ஓகே, அப்படியே போவோம். ஸோ இந்த மலை மேலே ஏற முடியாது, ஏன்னா அந்த பக்கம் ஏதோ ஒரு மேலே ஏறுற மாதிரியே ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ அது என்னன்னு போய் பார்ப்போம். ஸோ வண்டியை வேற இது பண்ணாமல் விட்டுட்டேன், சாவியை வேற ஆஃப் பண்ணாமல் விட்டேன். பெரிய தொல்லை தான். ஆஃப் பண்ணாமல் விட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேட்டரி அடியாரம், அப்புறம் அதுக்கப்புறம் உருட்டி தான் எடுக்கணும். அது ஒரு பெரிய தொல்லை பிடிச்ச ப்ராசஸ்ஸு. ஓகேங்க, இங்கிட்ட ஒரு வழி பயணமாக இருக்குது. ஸோ இதில் எங்கேயும் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏறி பார்ப்போம். என்ன இருக்குன்றத பார்த்துட வேண்டியதுதான். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா ஃபுல்லாக பாட்டிலாக உடச்சி போட்டிருக்காங்க. ரொம்ப நீங்களும் வரைஞ்சி விட்டு கேர்ஃபுல்லாக ஏறுங்க, ரொம்ப பாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ பாதை இந்த பாதை இல்லை, நமக்கு கொஞ்சம் சுற்றி தான் வர மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அதனால் அந்த பாதையை தேர்ந்தெடுக்காமல் ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதில் ஏறிடலாம். ஸோ ஏறி நம்ம மாவட்டம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஏறக்கு ரொம்பலாம் கஷ்டமாக இல்லை, சும்மா லைட்டாக தான் இதாகுது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு இந்த மாதிரி ஆக்கிற இடம் மாதிரி தாங்க தெரியுது. ஸோ மேபி அதுக்காண்டி தான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் பாட்டில் அதிகமாக கிடக்கிறனால கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க. நானும் செப்பல் போடாமல் வேறு வந்துட்டேன், ஏன்னா க்ரிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வரும்போதும் கொஞ்சம் பார்த்தே வாங்க. ஓகே, நான் கெஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து ஸோ சமைச்சு தான் சாப்பிட்றாங்க. ஸோ ஒன்று கூட்டாஞ்சோறாக இருக்கலாம், இல்லைன்னா நார்மலாக எதுவும் கோயிலுக்கு எதுவும் விசேஷமாக எதுவும் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஸோ 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ நல்லா ரிலாக்ஸேஷனுக்கு அந்த ஊர் பசங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க போல். ஏரியா பார்த்திங்கன்னா வவ்வா தோட்டம் அப்படி தான் நினைக்கிறேன் இந்த ஏரியாவோட பேர்லாம்.
அப்படியே இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா ஐயப்பா சாமி, அப்படியே யானைமலை ஃபுல்லாக தெரியுது இங்கேருந்து. அப்படியே சன்லைட் அப்படியே மறையுது. ஸோ அப்படியே அதுக்கு இதுக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு ஸோ லாங் காமிக்கும்ல கேமராவை. ஸோ பாருங்கள் அதோட அழகை. ஸோ யானைமலை அந்த தும்பிக்கையில் மறைகிற மாதிரி ஒரு காட்சி. ஸோ இந்த காட்சிலாம் இன்னுமே உங்களுக்கு கிடைக்குமான அபூர்வம் தான். யாரும் வரல. ஹாய். பட் நம்ம எப்படியும் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்து யூடியூப்பில் இந்த வீடியோ போகிறோமா என்னமோ எனக்கு தெரியுது. ஏன்னா யாருக்குமே தெரியவும் இல்லை, இந்த பேரும் போடலை. அதனால் வந்து மேபி யார் போட்டிருக்க வாய்ப்பில்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் மட்டும் போட்டுப்பேன் தான் நினைக்கிறேன். அந்த ஒரு கௌரவத்தோடு அப்படியே மெதுவாக கீழே இறங்கி அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன். ஸோ நான் வண்டி எடுத்து போகிற பாதையில் நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த பாதையில் தான் வந்தால் நம்ம இந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தோணும். ஸோ இது போக கோவிலை சுற்றி இன்னமும் நிறையா கோவில் இருக்குது. ஸோ நிறைய இடத்த நான் கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், யானைமலை பக்கத்தில் இருக்கிறதுனால. ஸோ இது எனக்கு ஒரு 10வது பார்ட்டாக தெரியுது. இன்னமும் ஒரு 20 பார்ட் இருக்கும் போல். சின்ன சின்ன கோவிலும் சின்ன சின்ன மர்மங்களும் இயற்கை சூழ்ந்ததும் ஸோ பயங்கரமான வியூ பாயிண்ட்டும் இங்கெல்லாம் தெரியும் போல். ஸோ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக சேர்க்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கணுமா என்னோடய யூடியூப் சேனல் தினேஷ் மோட்டோ விலாக். ஸோ இன்ஸ்டாகிராமில் தொடர்னாலும் சரி, அதுலேயும் தினேஷ் குமார் அப்படின்னு தான் போட்டிருப்பேன். 2 இதுலேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஷார்ட்ஸ் கண்டென்ட்லாம் ஓரளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உலகில் அதில் போட்டுக்கிருக்கேன். இதில் ஷார்ட்ஸு சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன். ஸோ மெயின் வீடியோ, ஸோ லாங் வீடியோ, இந்த இடத்துக்கு எப்படி வரணும், இங்கே என்ன ஸ்பெஷல், இங்கே எந்த டைமிங்லாம் வந்தால் கரெக்டாக இருக்கும், ஸோ ஃபோனில் அலோட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஒன்றுனா தெரிகிறதுக்கு ஸோ என்னோடய சேனலில் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இன்னுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது இன்னமும் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வசதிகளாக இருக்கோ அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு இன்னும் கண்டென்ட்டை வந்து சூப்பராகவே கொண்டு போக பார்க்குறேன். ஓகேங்க, ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு. இனிமேல் பைக் எடுத்துகிட்டு வண்டி கிளம்ப வேண்டியதான். ஸோ போகிற வழியில் நம்ம எல்லாத்தையும் விசாரிப்போம். எனக்கு வந்த ரூட்டு ஒரு வேறு ரூட்டில் வந்தது, கம்மா பக்கமாக. ஸோ போகும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதிலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மெயினாக ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிக்க விரும்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் நான் வண்டியில் பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த இடத்துல காலணியில் அணிந்து வரக்கூடாது, முன்கூட்டியே கழட்டிடுன்ற மாதிரி அதை அழகாக மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ நல்ல விஷயத்தையும் நம்ம காமிக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ அதுக்காண்டியே காமிச்சிருக்கேன். இங்கே ஏதோ ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரில, ஒரு சமையலாக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்த ரூட்டை பாருங்கள், நீங்களே அசந்து போய் இன்னும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கல் ரூட்டுக்குள்ளே தான் வந்து இந்த கோயிலை கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணும். பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் தோணும். ஸோ கடைசி வரைக்கும் லாஸ்ட் ரைடு வரைக்கும் பாருங்கள். எனக்கே கன்ஃபியூஷன் ஆகி தான் நான் வண்டி ஓட்டிக்கிருக்கேன், எங்கிட்டா ரூட் இருக்குன்னு. ஆனால் கரெக்டாக போயிருந்தால் ஈஸியாக போயிருந்துருக்கலாம். சரி, இருந்தாலும் சரி இந்த கிராமத்தையே ஒரு சுற்றிட்டு போவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தம்பி, இங்கே ஒரு கோயில் இருக்குல்ல, அதோட பேர் என்ன? என்ன கோயில்? மலைக்கோயிலா? வேற சாமி பேர் எதுவும் இருக்கா? வேற கோவில் இல்லை, அந்த கோயிலோட பேர் மலைக்கோயில்ன்றது காமனாக இருக்குது. ஏதாவது ஐயனாரா கருப்பசாமியா அப்படின்னு கேட்குறேன். மலைச்சாமியா? வேற எதுவும் இங்கே எதுவும் வேறு கோயில் இருக்கா? இது ஒன்று தானா? இங்கே கடைசியில் கோயில் இருக்கு. இங்கே போகிறது இல்லையவா? இங்கிட்டு போய் தான் போனோம். அங்கிட்டு போயும் போகலாம், எப்படி போயிருந்தோம். அங்கே திரும்பி நேராக போகணும். எதுலப்பா? இதுலையா? இந்த அடுத்தது தான். இந்த லெஃப்டில் எடுத்து போனோம்னா நேராக போனீங்கன்னா வரும். எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ரொம்ப தூரம் இல்லை, இங்கே தான்.
அக்கா வெளியில் போகிறதுக்கு வேறு ரூட் இருக்காக்கா? மெயின் ரோட்டுக்கு இந்த ரோட்லயே போய் அங்கே போகணும். Thank you.